வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து மீதமுள்ள சப்பாத்தி வச்சு சூப்பரான கொத்து சப்பாத்தி எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் மீதமுள்ள சப்பாத்தி வச்சும் செய்யலாம், இல்லைனா நீங்கள் இது குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் செய்யலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. ஸோ இது சப்பாத்தி வச்சு நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி வீட்டில் செய்யறது, அது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு 8 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சப்பாத்தி நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 சப்பாத்தியாக எடுத்து நல்லா ரோல் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை திருப்பி வச்சு குறுக்க இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது பொடி பொடியாக ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மொத்தம் 8 சப்பாத்தியும் இது மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போது அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1 இன்ச் சைஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அப்புறம் 2 கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து பிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளியும் நல்லா வெந்து குழையட்டும். இது கூட நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் அது உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறமா ஃபைனலாக இதில் வெங்காயம் தக்காளி அப்புறம் முட்டைக்கு அளவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே சப்பாத்தியில் சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கும். ஸோ உப்பு கவனமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஃப்ளேம் லோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளிலாம் இது மாதிரி கடாயோட ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ 8 சப்பாத்திக்கு நான் 4 முட்டை சேர்த்துக்க போகிறேன். அதில் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் லோவாகவே வச்சுருக்குங்க. இப்போ இது முட்டையை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மறக்காமல் ஃப்ளேமை லோவே வச்சுருங்க இந்த ஸ்டெப்பில். ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு முட்டை அரை வேக்காடாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியெல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஸோ மற்ற சப்பாத்தியும் சேர்த்தாச்சு. இப்போ இது முட்டை நல்லா சப்பாத்தி மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடலாம் நம்ம இப்போ. ஸோ இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே ஃப்ளேம் லோலேயே வச்சுட்டு நல்லா முட்டை நல்லா நம்ம அந்த கலவை நம்ம சப்பாத்தி துண்டில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கும். வாசனையும் நல்லா கமகமந்து. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா நம்ம சப்பாத்தியை அந்த முட்டை கலவையில் நல்லா கோட் ஆகிடுச்சு. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி இது மேலே சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கமகமன்னு சூடான கொத்து சப்பாத்தி ரெடியாக இருக்குது. வாங்க இது நம்ம பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. இல்லைன்னா நீங்கள் மீதமுள்ள சப்பாத்தி வச்சு கூட நல்லா குயிக்காக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்யலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.